Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஹனி கேக் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் குக்கரும் ஓவனும் யூஸ் பண்ணாம வீட்ல யூஸ் பண்ற கடாய் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி நாம செய்ய போறோம். நம்ம பேக்கரியில வாங்குற மாதிரியே ரொம்ப சாஃப்ட்டாவும் ஃப்ளஃபியாவும் இந்த கேக் இருக்கும். இந்த கேக் செய்யறதுக்கு நம்ம எக் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது இல்ல. கேக் செய்யறது ரொம்பவே கஷ்டம் அப்படினு நினைக்கிறவங்க நான் செஞ்சிருக்க மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. கேக் நீங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு ரொம்ப ஈஸியாக சாஃப்டான ஹனி கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க சாஃப்டான கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு சுகர், 3/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் இல்லைனா மெல்டட் பட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே டேஸ்ட்டுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க கர்டெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா திக்கான க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இந்த மிக்சர் கூட நம்மளுக்கு கேக்குக்கு தேவையான மாவு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடையை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சல்லடையில் 2 கப் அளவுக்கு மைதா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சலிச்சு அந்த மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாம் இந்த மாதிரி சலிச்சு ஆட் பண்ணும்போது மைதா கூட பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக தான் சலிச்சு ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு விஸ்க் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் தான் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்ம செய்கிற கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கேக்குக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஷேப் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப் மோல்டில் ஒரு பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. பேட்டரெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஷேப் மோல்டை லைட்டாக நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க பேட்டர் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்தது கேக்கை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனை நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிங்க. அதாவது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சூடு பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக 25 நிமிஷம் போல் வேக வச்சாலே போதும். கேக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வெந்து வந்துடும். கேக்கு கரெக்டாக வெந்துருச்சான்னு செக் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. டூத் பிக்கில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தது கேக்குக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சக்கரெல்லாம் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க சிரப் வந்து லைட்டாக கொதி வரணும். அது வரைக்கும் இது கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்தளவுக்கு சுகர் சிரப் கொதி வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க சுகர் சிரப்பை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக்கோட கோட்டிங்க்கு தேவையான ஜாம் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜாம் ஆட் பண்ணிவிட்டு ஜாமை நம்ம மெல்ட் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஜாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்க ஹனியோடு சேர்ந்து ஜாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நாம் இந்த 2 சிரப்பையும் ரெடி பண்ணுறக்குள்ளே கேக்கு நல்லாவே ஆறி இருக்கும். அந்த கேக்கை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான ஷேப்பில் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கு மேலே இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல பர்ஃபெக்டான பதத்தில் கேக் வந்து வெந்து வந்துருக்குது. நம்ம அது மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த கேக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு கேக்கில் நீங்கள் நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற சுகர் சிரப்பை வந்து கேக்கில் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகும். நம்ம சுகர் சிரப்பை ஆட் பண்ண கேக்கில் அது நல்லா அப்சர்வ் ஆகி நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆகும். இந்த கேக்குக்கு நான் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சிரப்பை ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாம் சிரப்பை வச்சு கேக்குக்கு கோட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேக்கோட மேல் பாகம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜாமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாமை வந்து நம்ம கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது ஜாம் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஜாமெல்லாம் ஈவனாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் லைட்டாக டெசிகேட்டட் கோகோனட்டை தூவி விட்டுக்கலாம். ரொம்பவும் சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஹனி கேக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக்கை கட் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கடாயை யூஸ் பண்ணியே ரொம்பவும் டேஸ்டியான, கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சாஃப்டான சூப்பரான ஹனி கேக்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் சொல்லியிருக்க அதே மெத்தடில் நீங்கள் கேக் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே இனிமேல் கடையில் கேக் வாங்க வேண்டாம், வீட்டிலே செஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அந்தளவு இது டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக ரொம்பவும் ஜூஸியான ஹனி கேக் ரெடி. அவ்வளோதாங்க, நல்லா சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியான ஹனி கேக் ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சாஃப்டான ஹனி கேக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.